எல்லாரும் அர்த்தம் பண்ணி கடைசியில் என்னன்னா கீதை கண்ணபிரானே ஐயோ ஏண்டாப்பா இந்த கீதையை சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு அவனே ஐயோ இதை சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கே, இப்படி இவர்களெல்லாம் அர்த்தம் சொல்லுவான்னு தெரிஞ்சுன்னா நான் கீதையே சொல்லியிருக்க மாட்டேன். நியாயமாக கீதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொன்னோம். கடைசியில் இது உபனிஷத் அர்த்தம் எல்லாருக்கும் போய் சேர்றது கஷ்டமாக இருக்குது. அதனாலே உபனிஷத்திலிருந்து இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களை நாம் சொல்லுவோம்னு கீதோபனிஷத் ஆச்சாரியனாக திகழுவோம்னு கீதோபனிஷத் அந்த கீதையை கொடுக்கலாம்னு ஸ்ரீகீதையை கொடுத்தால் இப்படி அர்த்தம் சொல்கிறாளே எல்லாரும், என்ன அநியாயமாக இருக்குது. கீதைக்கு என்ன கீதை படாத பாடு இல்லைண்ணா, அது எல்லா இடத்துலையும் பட்டு விடத்துல பாடு, அது என்ன பாடுபடுறது விடத்துல எல்லார் வாயிலையும் புக்கு விடத்துல. இது சம்ஸ்கிருதம் தெரியாதவன் தெரியாதவன் எல்லாம் எழுதுறான். இப்போ அதாவது வெளிதேசத்தில் இருக்கக்கூடியவன் அவர்களெல்லாம் எழுதுறானா, ஒன்றும் தெரியாது சம்ஸ்கிருதமே தெரியாது, எல்லாரும் கீதைக்கு அர்த்தம் எழுதுறான். ரொம்ப ஆச்சரியம். இப்படி அதுக்கு மேலே குட்டி குட்டியாக இது கீதையினுடைய சாரப்பொருள் சுருக்க பொருள் எத்தனை புஸ்தகங்கள்னா இது இப்படி எதெல்லாம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது, அவர்களெல்லாம் எழுதுகிறார்கள் இந்த கீதையினுடைய அர்த்தத்தை. ஆனால் அப்படி இல்லாமல் காலத்திலே கீதாச்சாரியன் அருளி செய்தான்னா எதுக்காக அருளி செய்தான், மோட்சசாஸ்திரம்ன்றதே தெரியாதுன்னா அவர்களுக்கு, அது தெரியாமலே எழுதுகிறார்கள் எல்லாம். இதுக்கு பொருள் எழுதுகிறாளே அவளுக்கு மோட்சசாஸ்திரம் இது விடுதலைக்காக இருக்கக்கூடிய சாஸ்திரம். இது இந்த லோகத்திலிருந்து இந்த ஜீவாத்மாவானது விடுதலை அடைந்து எம்பெருமானை சென்று அடைய வேண்டும், அதுக்காக தெரிவித்தான். எதுக்காக தெரிவித்தான் இந்த கீதா சாஸ்திரத்தை? என்னை எல்லாரும் சேர வேண்டும்னா, என்னை சேர்ந்து எப்பொழுதும் ஆனந்தத்தை அடைய வேண்டும், எல்லாரும் நம்முடைய வஸ்து நமக்கு கிடைக்க வேணும். ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனுடைய சொத்து, இந்த சொத்தாகிற நம்முடைய ஜீவாத்மாக்கள் அந்த சொத்தை நாம் அடைய வேண்டும். சுவாமி ஆகிற நாம் நம்முடைய சொத்தை அடைய வேண்டும். அதற்காக சொன்னது இந்த சாஸ்திரம், கீதா சாஸ்திரம். அப்படி இருக்கும் காலத்தில் இந்த கீதா சாஸ்திரத்துக்கு எல்லாரும் இப்படி தப்பாக அர்த்தம் சொல்லி திரியறார்களே இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்னு அவனே வருத்தப்படும்படியாக இருக்கிறது இந்த லோகத்திலேன்னு பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஆச்சரியமான சாஸ்திரத்தை ஐவர் தெய்வத்தேரினில் செப்பியா கீதையின் செம்மை பொருள் தெரியா. அந்த கீதையினுடைய செம்மை பொருள்னா அதனுடைய உண்மையான பொருள் ஆர்ஜவமான அர்த்தம் இருக்கு, அது என்னன்றது தெரியணும் அவ்விடத்துல. அதில் காட்டப்பட்டதுன்னா நிறைய அர்த்தங்கள் வாரி வருஷிக்கிறான் இவ்விடத்துல. ரிஷித்தா என்ன ஆச்சுன்னு கடைசியில் நிறைய சொல்லிட்டே வந்தானோ இல்லையோ, சொல்லிகிட்டே வந்த உடனே பார்த்தான், அர்ஜுனனே பார்த்தான். ஒரு சமயம் பார்த்து என்னடா இவ்வளோ சொல்லிகிட்டே போகிறான் என்று நிறைய முதல்லலாம் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக நிறைய கேள்வி கேட்டுட்டே வந்தான். அர்ஜுனன் இது எப்படி அது எப்படி என்றெல்லாம் நிறைய கேள்வி 9வது அத்தியாயத்துக்கு மேலே கேள்வியே கிடையாது. அர்ஜுனன் கேள்வி கேட்குறதே நிறுத்திட்டான். போகிறோம்னா அப்பா இவன் என்ன இவ்வளோ பேசிகிட்டே போகிறான், நாம் ஏதோ இவனுக்கு சிஷ்யனாக இருக்கோன்னு சொன்னேன், கடைசியில் இவ்வளோ சொல்கிறானே. சில பேருக்கு யாராவது கிடச்சுட்டா போகிறோம், பாட்டில் சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பா பாட்டில். இது கிடைக்காதது கிடச்சி கொடுத்தோன்னா சில பேர் சொல்லிகிட்டே இருப்பா. அப்படி பயப்பட வேண்டாம், அடியை நிறுத்தி விட்றேன் சீக்கிரமாக. அதனாலே அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதனால் சில சமயம் இந்த மைக்கு கிடச்சி கொடுத்தோன்னா கிடச்சிதரா போகிறோம், அதுவும் இத்தனை பேர் உட்காந்து கேட்டுருக்கான்னு சொன்னான். ஆஹா கேட்குறா ஆனந்தமாக சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு அடியேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் பாவம் மைக்கு எழுந்து போக முடியாது, அது இங்கே தான் இருக்கும். ஆனால் நீங்களாம் எழுந்து போயிடுவேன் கடைசியில் அடியேன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஆஹா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இவ்விடத்தில் கண்ணபிரான் நிறைய சொல்லிகிட்டே போனான் பகுஜல்பகன் என்று தெரிவிக்கப்படுகிறது. நிறைய பேசினான் இவ்விடத்தில். பார்த்தான் 9 அத்தியாயம் ஆன உடனே இவன் கேள்வி கேட்குறதே நிறுத்திட்டான். பார்த்தான் கண்ணன் பார்த்தான், என்னடா இது அநியாயம், இன்னும் நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. 18 அத்தியாயத்துக்கு நம்ம இங்கே எல்லாம் இடத்துல சொல்லணும்னு நினச்சின்னு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எடுத்த சில பேர் உபன்யாசத்துக்கு வருவா, சுவாமி 20 நிமிஷம் தான் டைம்னுவா. 20 நிமிஷம் தான் டைம்னா அதுக்கு தகுந்தா போல் குறிப்போ நிறைய குறிப்பெல்லாம் சில பேர் எழுதின்னு வருவா. இப்போ குறிப்போ அதுவோ அதெல்லாம் அதுக்கு தகுந்தா போல் எழுதி கொண்டு வந்து வச்சுக்கணும். இவர் பாட்டில் 1.5 மணி நேரத்துக்கு பக்கமாக எழுதி வச்சுட்டு இருப்பார். அவராக அந்த பக்கம் நின்றுட்டு சுவாமி 20 நிமிஷம் ஆயிடுத்தே எழுந்துன்னு நிற்பா. முதல்ல கிட்ட வருவா, இந்த பக்கம் நடப்பா அந்த பக்கம் நடப்பா சுவாமி அப்படின்னுவா. இவரும் சொல்லிகிட்டே இருப்பார். 1.5 மணி காலத்தில் இருக்கிறத எப்படி எத்தனையும் எழுதி வச்சுக்கிறத சொல்கிறதா எங்கேன்னு சொல்கிறது போல இடத்த 20 நிமிஷம் தான் அதுக்குள்ளே முடிக்கணும். அதுக்குள்ளே முடிக்காத பாட்டில் சொல்லிகிட்டே இருந்தா இப்போ எவ்வளோ சிரமமாக இருக்கக்கூடியது. அதை போல் இந்த இடத்துல பார்த்தான், அர்ஜுனனும் பார்த்தான். ஏதோ இவன் நிறுத்துவான்னு பார்த்தா, ஏதோ கேள்விலாம் கேட்டால் நிறுத்துவான்னு பார்த்தா ஒன்றும் நிறுத்துகிற மாதிரியே தெரியலையே, பாட்டில் சொல்லிகிட்டே இருக்கானே கண்ணன் என்று பார்த்தான். கடைசியில் பேசாத நம்ம கேள்வியே கேட்க வேண்டாம், நான் வாயை மூடிட்டா நிறுத்திடுவானு அப்படின்னு பார்த்த உடனே கண்ணன் பார்த்தான், என்னடா இது அநியாயமாக இருக்குது. நம்ம இப்போ கீழே சொன்னேனே 1.5 மணி காலத்துக்கு சொல்லணும்னு இடத்துல எழுதி 20 நிமிஷத்துலேயே நிறுத்தி சொன்னால் என்ன பண்ணுறது. அதை போல் கண்ணன் பார்த்தான். 18 அத்தியாயம் சொன்னோம், 9 அத்தியாயத்தில் நிறுத்துன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. மேலே தான் முக்கியமானது சொல்ல வேண்டியதே இருக்குது 18வது அத்தியாயத்தில். அப்படி இருக்கும்போது திடீர்னு இவனை நிறுத்துன்னு சொன்னால் இவன் ஒன்றும் கேள்வியே கேட்கல, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சான். பார்த்தான்
நானே சொல்கிறேன்னு இவனே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இடத்துல நானே சொல்லுகிறேன், பூய ஏவ மகாபாஹு சுணுமே பரமம் வஜா, நீயே நானே சொல்கிறேன், நான் இதையும் கேடு இன்னும் கேடு, நான் பாட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அங்கன் அளவள வந்த அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின். பெரியாழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறேன். அங்கன் அளவள வந்த அப்பூச்சி காட்டு. அளவடனா என்னன்னா பௌஜல் பவன். நிறைய காஞ்சி சுவாமி ஆச்சரியமாக தெரியும், லொடலொட்டை அப்படின்னு அதுதான் அளவடனா லொடலொட்டைன்னு சொல்லுவார் காஞ்சி சுவாமி. லொடலொட்டைன்னா நான் வாய் ஓயாத பேசுகிற. சில பேர் வாயை திறந்தால் மூடவே மாட்டா, இந்த பக்கம் வரான்னு பார்த்தாலே அந்த பக்கம் ஓடிப்படுவோம். இந்த வீதியில் வரானா, ஐயோ அந்த சுவாமி வராரா, ஐயோ வேண்டாம். அவர் ஆரம்பித்தார்னா அந்த காலத்துலன்னு ஆரம்பித்தா அவ்வளோதான், முடிக்கவே மாட்டார். அதுக்குள்ளே தேரில் பார்த்தசாரி சுற்றியே வந்துடுவான், வேண்டாம் இந்த வீதி வழியாக போயிடுவோம் என்று அந்த இடத்துலேருந்து ஓடி போடுவா சில பேரை பார்த்தாலே. அதை போல் கண்ணன். ஆனால் அர்ஜுனனால் எங்கேயும் ஓட முடியல, என்ன பண்ணுறது? தேர் உள்ளே உட்காந்துருக்கான், யுத்தம் பண்ணணும், என்னடா இது இவன் விடவும் மாட்டேன்றான், வரிசையாக சொல்லிகிட்டே போகிறானே என்றால் மேலும் மேலும் சொன்னான் அக்காலத்தை விடவில்லை. காரணம் என்ன என்றால் நம்மிடத்திலே உண்டான பிரீத்தினா நம்மிடத்திலே உண்டான கருணையின் காரணத்தாலே. இந்த அர்த்தங்களெல்லாம் அறிய வேண்டுமே, எல்லா ஜீவாத்மாக்களும் அறிய வேண்டும், நம்மை அடைவதற்குண்டான வழிகளையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே எது சிறந்த வழி அதிலே என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம் என்கிறபடினாலே எம்பெருமானும் பலபடியாக அந்த வழிகளை காட்டுகிறான். அவனை சென்று அடைய வேண்டும். உபேயம் அவனே, பலம் அவனே என்பது அது ஓரளவுக்கு சரி, நிச்சயம், அது பரவாயில்லனா. ஆனால் அதை அடைவதற்கு வழி என்ன? இந்த லோகத்தில் பிறந்திருக்கோம், எது உயர்ந்த பலம் அப்படின்னா இதுதான் உயர்ந்த பலம். எம்பெருமானை அடைந்தால்தான் உயர்ந்த பலம். எப்பொழுதும் நமக்கு ஆனந்தம்தான் வேணும். அந்த ஆனந்தமானது எம்பெருமானை நாம் சென்று அடைந்தால்தான் அது கிடைக்கும். இந்த ஆனந்தம்னு எடுத்திருக்கே, அது எப்பொழுதும் நமக்கு வேணும். எல்லாருக்கும் ஆனந்தம் தானே வேணும், யாருக்கும் துக்கம் வேண்டாமே, யாருக்கும் கஷ்டம் வேண்டாமே. இடத்துல எல்லாருக்கும் ஆனந்தம் தான் வேணும். இப்போ உபன்யாசம்னா சொல்கிற அடியனுக்கும் ஆனந்தமாக இருக்கணும், கேட்குற உங்களுக்கும் ஆனந்தமாக இருக்கணும். கஷ்டமாக இருந்ததுன்னா என்னடா இது சொல்கிற அடியனுக்கே கஷ்டமாக இருந்தால் சொல்கிறது கேட்கவே வேண்டாம், அது ரொம்ப விசேஷம். சொல்கிறவாளுக்கே கஷ்டமாக இருந்தால் என்னடா சொல்கிறோம் நம்மன்னு அவளுக்கே தோணித்துன்னா ரொம்ப அது அந்த உபன்யாசம் இருக்கே அது சுத்தமாக ரசிக்காதப்போ யாருக்குமே. அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு நன்னா இருக்குனாலும் கேட்கிறவாளுக்கும் அது நன்னா இருக்கணும் இல்லையோ, அது இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால் எல்லாருக்கும் என்ன வேணும்னா கேட்குறோமோ சொல்கிறோமோ எந்த காரியம் பண்ணுறோமோ எதுவாக இருந்தாலும் லோகத்தில் ஆனந்தம் வேணும். ஏன் ஜீவாத்மா ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கு, அதனால ஆனந்தத்தை நோக்கித்தான் செல்லுமே தவிர ஒரு நாளும் யாருக்கும் எந்த துக்கமும் வேண்டாம், கஷ்டமும் வேண்டாம். அதானே எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைய வேண்டும், அதில் எந்த குறையும் கிடையாது. அந்த ஆனந்தம் எங்கே கிடைக்கும்? எம்பெருமானை சென்று அடைந்தால்தான். பரமபதத்திலே தான் எல்லையற்ற ஆனந்தம், பரமபதத்திலே தான் நிரதிசய ஆனந்தம், அவிச்சின்னமான ஆனந்தம். இதெல்லாம் பரமபதத்தில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர இங்கே ஒரு நாளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்படியா அந்த பரமபதத்துக்கு போகணும். அது உடனே தோன்றது. அது தோன்றியதுன்னா போகிறதுக்கு என்ன வழி, அது அல்லவா முக்கியம் இடத்துல, உபாயம் முக்கியம் இடத்துல. அதனாலே அதற்கு வழி என்ன என்று விசாரித்தால் பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளில் எது சிறந்த வழி, எந்த வழி நமக்கு சேர்ந்த வழி, ஜீவாத்மாவினுடைய தன்மைக்கு சேர்ந்த வழி எது என்பது முக்கியமோ இல்லையோ, அதை நிரூபிக்கணும் இல்லையோ, அதுக்காகத்தான் அவதரித்ததே கீதா சாஸ்திரம். அதனால தான் கண்ணபிரான் பல வழிகளை முதல்ல சொல்லி அதிலே உண்டான சிரமங்கள் என்ன, அதிலே உண்டான குறைகள் என்ன எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்து கடைசியில் சோகம் ஏற்பட்டது அர்ஜுனனுக்கு. அக்காலத்தில் இவ்வளோ வழிகளெல்லாம் கண்ணன் சொல்லிவிட்டானே, ஆனால் சொன்னாலும் இவ்விடத்தில் இந்த வழிகளெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரியே தெரியலையே, இந்த வழிகளெல்லாம் தகுந்த வழியாக இல்லையே. ஜீவாத்மா அது எம்பெருமானை அடைவதற்கு ஜீவாத்மாவினுடைய தன்மைக்கு சேர்ந்த வழியாக இல்லையே, அதற்கு தகுந்த வழியா இல்லையே இவன் சொல்கிறத பார்த்தா என்று தோணிந்தே வந்தது அர்ஜுனனுக்கு. கடைசியில் அதை போக்க வேண்டும் என்று, அந்த சோகத்தை போக்க வேண்டும் என்கிறபடியினாலே தான் மாசுச்சகா வருத்தப்படாதே, எல்லா வழிகளையும் விடு, என்னையே வழியாக பற்றுன்னு கண்ணபிரான் காட்டி கொடுத்தான். அற்புதமாக தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். கீதையின் செம்மை பொருள் தெரியா, அப்படிப்பட்ட சிறந்த பொருள்னா அது தெரியும்படியாக பாரினில் சொன்ன விராமானுஷன். இந்த லோகத்தில் இதை எடுத்து உரைத்தவர் யார்னா சுவாமி எம்பெருமானார். அவர் அற்புதமாக தெரிவிக்கிறார் நம்முடைய கீதா பாஷ்யத்தில். அவ்வளவு ஆச்சரியமாக விடத்தில் எம்பெருமானார் எடுத்து காட்டுகிறார். பல அர்த்தங்கள்னா எம்பெருமானார் இந்த அர்த்த நிர்ணயம் கீதா பாஷ்யத்தில் பண்ணவில்லைன்னு சொன்னால் ஒரு நாளும் கீதைக்கு அர்த்தத்தை சொல்ல முடியாது.
எப்படி மற்ற மதத்தவர்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காரோ அதே போலத்தான் நாமும் ஏதோ அபத்த அர்த்தங்களை சொல்லுவோமே தவிர தேர்ந்த அர்த்தத்தை நம்மாலே ஒரு நாளும் சொல்ல முடியாது. அப்படி எடுத்துரைத்தவர் சுவாமி எம்பெருமானார். நாளே பாரினில் சொன்ன விராமானுஷன் அன்றைக்கி தேரில் அவன் சொல்லிட்டு போயிட்டான் கீதையானது. ஆனால் கீதை பட்ட பாடு அப்புறம்தான் தெரியறது. பார்த்தான், கண்ணபிரானை பார்த்தான், ஐயோ கீதையை சொல்லிட்டோம், இப்படி இதற்கு அபார்த்தம் சொல்லுகிறார்களே என்ற உடனே கண்ணன் பார்த்தான், ஆதிசேஷா நீ போய் பிறடா, இதுக்கு சதர்த்தம் சொல்லு. அதுவும் ஒரு அபிப்பிராயம் எம்பெருமானுக்கு விடத்தில் பரமபதத்தில் நீ போய் பிறந்து வேதாந்தத்துக்கு நல்ல அர்த்தம் சொல்ல வேணும், அதே போல் கீதைக்கு சதர்த்தம் சொல்ல வேணும். அதற்காகவே திருவவதாரம் பண்ணினார் ஸ்ரீபெரும்புதூரிலே சுவாமி எம்பெருமானார். சித்திர மாசத்திலே திருவாதிர நட்சத்திரத்திலே என்று பார்க்கிறோம். ஆக அப்படி அவதரித்த எம்பெருமானார் தான் பாரினில் சொன்ன விராமானுஜன். தேரினில் சொன்ன விராமானுஜன் பலராமானுஜன் திருத்தேர் தட்டிலே அற்புதமாக எடுத்து தெரிவித்தான காலத்தை கீதா சாஸ்திரத்தை அதனுடைய அர்த்தமெல்லாம் தெரியும்படியாக பாரினில், பார்னு சொன்னால் இந்த பூமியிலே சொன்னான்னு அர்த்தம், பூமியிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறியும்படியா. அன்றைக்கி அவன் சொன்னது அர்ஜுனன் ஒத்தனுக்கு சொன்னான். அர்ஜுனன் அவன் ஒத்தனுக்கு சொன்னான், எல்லாருக்கும் சொன்னானா? இல்லை. அர்ஜுனன் பார்த்தோ வத்சஹா என்று பார்த்தந்தான் அங்கே கண்ணுக்குட்டினா அது ஒன்றுக்கு தான் பால், அவனுக்கு மட்டும் சொன்னான். ஆனால் பிற்பாடு எல்லோரும் அனுபவிக்கும்படியாக யாருக்கெல்லாம் ஞானம் இருக்கோ, இதை கேட்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் அனுபவிக்கும்படியாக செய்தவர் யார்னா இந்த லோகத்தில் அதை செய்த பெருமை சுவாமி எம்பெருமானாருக்கே உண்டான பெருமைன்னு பார்க்கிறோம். கண்ணபிரான் சொன்னானே கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னானே, ஒத்தனுக்கு சொன்னான். கடைசியில் அந்த அர்ஜுனனே மறந்து போயிட்டான். கடைசியில் கீதையை கொஞ்சம் காலம் ஆச்சு. கொஞ்சம் காலம் ஆன அப்புறம், அர்ஜுனா உனக்கு ஒரு சமயம் கீதையெல்லாம் சொன்னேனேடா, ஞாபகம் இருக்கா கேட்டான் கண்ணன். கேட்ட உடனே அர்ஜுனன் தலையன், சாமி ஏதோ சொன்னியே எல்லாம் அவ்வளோ நன்னா ஞாபகம் இல்லை அப்படின்னு தலையை சொரிஞ்சான். பார்த்தா, ஐயோ என்னடா முட்டாளா நீ, இப்படி ஆகிட்டே, அஸ்ரத்தை எவ்வளோ இருக்கிறது உனக்கு என்று தெரிவித்து கண்ணபிரான் சரி மறுபடியும் சொல்கிறேன்னு உபகீதைன்னு மறுபடியும் சுருக்கமாக கீதையை சொன்னான் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு. கேட்ட அர்ஜுனன் அவனே மறந்து போயிட்டான். எவ்வளோ உயர்ந்தவன் அர்ஜுனன், ஜிதேந்திரியர்களுக்குள் தலைவனாயின்னு இந்திரிய நயத்தை எல்லாம் அடக்கி அவ்வளோ சமர்த்தனாக இருக்கக்கூடிய புத்திசாலி, எவ்வளோ புத்தி கூர்மையோட கூடினவன். அவன் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா ஒரு கேள்வி கூட நம்மளால் கேட்கவே முடியாது. அப்படி கேட்கிறான் கீதையிலே அர்ஜுனன், அவ்வளோ புத்தி கூர்மையோட கூடினவன். அவனே மறந்து போயிட்டான். கடைசியில் அவ்வளோதான், கீதா சாஸ்திரம் அப்படி தான் ஏற்பட்டது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் எடுத்து எல்லோருக்கும் உபகரித்தவர் யார்னா அது சுவாமி எம்பெருமானார். அவரால் தான் இன்றைக்கி இத்தனை அர்த்தங்களை நாம் அனுபவிக்கிறோம் சம்பிரதாயத்திலேன்னு சொன்னால் சுவாமி எம்பெருமானாராலே அனுபவிக்கிறோம். எத்தனை அர்த்தங்கள் ஆழ்வார்கள் காட்டின அர்த்தங்களெல்லாம் அந்த காலத்திலே ஸ்ரீ கீதாச்சாரியன் காட்டின அர்த்தம் உபாய விஷயமாகவும் சரி உபய விஷயமாகவும் சரி ஆழ்வார் எந்த அர்த்தங்களையெல்லாம் காட்டுகிறாரோ எல்லாம் அர்த்த பஞ்சகம்னு பார்க்கிறோமோ இல்லையோ. ஜீவாத்மஸ்வரூபம் என்ன, பரமாத்மஸ்வரூபம் என்ன, விரோதி ஸ்வரூபம் என்ன, உபாயஸ்வரூபம் என்ன, உபேயஸ்வரூபம் என்ன என்று சொல்லக்கூடிய 5 ஸ்வரூபங்கள் இருக்கே அர்த்த பஞ்சகம்னு. ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், பரமாத்மா எப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் சொல்கிறான் இல்லையோ. கீதையில் எல்லாத்தையும் சொல்கிறான். தன்னை பற்றி தான் சொல்லிக்கொள்கிறான். ஜீவாத்மா என்பவன் இப்படிப்பட்டவன், ஜீவாத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வேறுபாடு, ஜீவாத்மாவுக்கும் பேதம், இது எல்லாவற்றையுமே காட்டி கொடுக்கிறான் கீதாச்சாரியன் அவ்விடத்தில். அதற்கு மேலே அவ்விடத்தில் உபாயத்தை பற்றி தெரிவிக்கிறான், உபேயத்தை பற்றியும் சொல்கிறான். உபேயம்னா பலம், பலத்தை பற்றியும் சொல்கிறான். அந்த பலத்தை அடைவதற்குண்டான வழி உபாயத்தையும் சொல்கிறான். அதுக்கு என்னெல்லாம் விரோதமாக இருக்குது, தடையாக இருக்குது அதையும் சொல்கிறான். எல்லாத்தையுமே சொல்கிறான் அவ்விடத்தில். ஆனால் எல்லாம் எம்பெருமானார் எடுத்து நன்றாக காட்டவில்லைன்னு சொன்னால் நம்மாலே அர்த்த நிர்ணயமே பண்ண முடியாது. அப்படி தெரிவித்த பெருமை சுவாமி எம்பெருமானாருக்கே உண்டான பெருமை. பாரினில் சொன்ன விராமானுஷனை பணியும் நல்லோர் என்று அந்த காலத்தில் அவன் சொல்லிப்போனான். அப்படிப்பட்ட அதனுடைய அர்த்தத்தை சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தாரே தம்முடைய கீதாபாஷ்யத்தில். அவரை பணியும் நல்லோர், சுவாமி எம்பெருமானாரை வணங்கக்கூடிய நல்லோர் இருக்காரே, சத்துக்கள் பெரியோர்கள், எத்தனை பெரியோர்கள். இங்கே திருவரங்கத்தமுதனார் அவர் காலத்தில் இருந்த பெரியோர்கள், அதாவது ஸ்ரீ குரத்தாழ்வான் போல்வார் என்று காட்டினார் இடத்துல. குரத்தாழ்வான் அதை போல இருக்கக்கூடிய பெரியோர்கள், குரத்தாழ்வான் முதலியாண்டான் என்பார் எத்தனை சிஷ்யர்கள் அக்காலத்தில் எம்பெருமானாருக்கு. எம்பெருமானாரிடத்திலிருந்து இந்த அர்த்தத்தை எல்லாம் கிரகித்தார். எவ்வளவு சிரமப்பட்டு எம்பெருமானார் காலத்தில் இந்த அர்த்தத்தை சேகரித்தார். திருவரங்கம் பெரிய கோயிலேருந்து திருக்கோட்டியூருக்கு 18 தடவை நடந்தார். சாதாரணமாக இல்லை, வண்டி ஏறி போல பெருமானார் நடந்தார். திருக்கோட்டை அந்த காலத்தில் நடந்தானே போனோம். வானம் கிடையாது, சுமார் 75-80 மைல்
நடந்து சென்றார காலத்தில் திருவரங்கத்துலேருந்து திருக்கோட்டியூருக்கு நடந்து போன காலத்தில் அவ்விடத்தில் அவரும் திருக்கோட்டியூர் நம்பியும் இருக்கட்டும், அடுத்த தடவை வாரும் பார்க்கலாம். முதல் தடவை போனால் அடுத்த தடவை வாரும், ரெண்டாவது தடவை போனால் அடுத்த தடவை வாரும், ஒவ்வொரு தடவையும் அடுத்த தடவை வாரம் அடுத்த தடவை வாரும்னா என்ன பண்ணுவோம்? நாம இருந்தான்னு முதல்ல போவே மாட்டோம். சுவாமி யார் சுவாமி போகிறா, இந்த அர்த்தம்லாம் வந்தால் என்ன அதெல்லாம் இருக்கட்டும், திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல இருக்குது, பத்திரமா இருக்கோ இல்லையோ அவர் இடத்துல இருக்குது, இருக்கட்டும் அவர் இடத்துலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவோம். அத்தோட இதுக்காக யார் நடக்க போகிறா? இங்கேருந்து யாராவது நடக்க போகிறா? ஒருத்தரும் நடக்க போகிறதில்ல. அப்படித்தான் நாம் இருப்போம். ஆனால் இங்கிருந்து நடந்தார இடத்துல சரி அப்படியே போனாலும் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம்னு அப்படியே போகிறோம். ஒரு தடவை போவோம், மறுபடியும் ரெண்டாவது தடவை சொன்னால் ஆமாம் வேறு வேலை இல்லை, இவர் அர்த்தத்தை இவரையே கட்டின்னு அழட்டும், நமக்கு என்னத்துக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துவிடுவோம். அவ்வளோதான், ஒன்றும் வேண்டாம் நான் போகிறோம் எல்லாம் என்று தெரிவித்து வந்து விடுவோம். ஆனால் 18 தடவை சளைக்காமல் போனார்னா எம்பெருமானார். ஏன் எம்பெருமானாருக்கு தெரியாத அர்த்தம் புதுசாக ஏதாவது சொல்ல போகிறாரா? இவருக்கு தெரியாதது ஏதாவது சொல்ல போகிறாரா? விசாரித்தா நம்முடைய பூர்வாச்சர் பெருமானாருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஆதிசேஷன் அல்லவா வந்து பிறந்திருக்கான். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக்கதாமணி என்று ஞானத்துக்கே ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் ஆதிசேஷன். அப்படிப்பட்டவன் அல்லவா வந்து பிறந்திருக்கிறான் இந்த லோகத்தில் எம்பெருமானாரா? இவருக்கு தெரியாத அர்த்தம் ஏதாவது உண்டானா? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் ஆச்சாரிய முக்கேன கேட்க வேண்டும். நான் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு மனோரமணியோட அற்புதமாக இருக்குது. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்கணும்னா கேட்கலன்னா என்ன பிரயோஜனம்? புஸ்தகத்தை விரும்ப பார்த்து நம்ம பிரயோஜனம் இல்லை, கேட்கணும் கட்டாயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுகிறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை வந்து 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பித்த இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம் காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் ரட்சணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. முன்னோர்கள் அவர்கள் முறை தப்பாமல் யார் கேட்டிருக்காளோ அவ இடத்துல கேட்கணும். அதையும் காட்டினார் இடத்துல புள்ளலோகஞ்சியர் வியாக்கியானத்தில். இது உபதேசத்தினாலே பாசுரம். அந்த இடத்துல தெரிவித்தார், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அவர்கள் முதல்ல கேட்டிருக்கணும், அவர்களிடத்துல நாம் கேட்க வேண்டும். கேட்காமல் இருப்பதுங்கிறது பிரயோஜனமே இல்லைண்ணா, அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதான் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். நிறைய கேட்கணும், இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நிறைய அப்பப்போ கேட்டுட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான இடத்துல. நாமே புஸ்தகத்தை வாசிப்போதோ அதெல்லாம் என்னவானாலும் 2ஆம் பட்சம். அது என்ன ஆனாலும் அது புஸ்தகம் வாசித்து அதிலிருந்து அறிவதுன்னு இருக்கே, அது என்றைக்குமே நிலைத்து நிற்காது. என்றைக்குமே கேட்டால் கேள்வி செல்வம்னு பேர். அதுக்காகத்தான் பெரியவர்கள்லாம் கேள்வி செல்வம், அதுவே பெரிய ஐஸ்வர்யம். நான் கேட்கறதுன்னு எடுத்திருக்கேன், அது நிலைத்து நிற்கிறா போல நெஞ்சில் வேறு எதுவுமே நிற்கவே நிற்காது. அது அடியனுடைய சுவானுபவத்தாலே தெரிவிக்கிறார். அது என் எந்த புஸ்தகத்தையும் பார்த்ததே கிடையாது. தாப்பனார் இடத்துல கேட்டே வந்ததே தவிர புஸ்தகத்தை திறந்து பிரமாணங்களை பார்த்ததோ பண்ணினதோ கிடையவே கிடையாது. 20 வருஷம் கேட்டேன்னா கேட்டேன் விடத்தில், அவ்வளோதான். எல்லாரும் நீங்கள் கேட்குற மாதிரி தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் விஷயம் ஒன்றும் பெருசு விஷயம் கிடையாது, கேட்கணும் அவ்வளோதான். விடாமல் கேட்டுட்டே இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை. அது நன்னா ஆச்சரியமாக நின்று போகிறது விடத்தில் ஆச்சாரிய கடாட்சத்தால் அது மேலும் மேலும் வளர்ந்து சொல்லும்படியாக ஏற்படுகிறது, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் பெரிய இதில் ஒன்றும் வித்தியை ஒன்றும் கிடையாது விடத்தில். கேட்பது என்பதற்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை கேட்க வேண்டும், அதை காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். தாங்கள் என்னத்தான் தெரிந்திருந்தாலும் ஆச்சாரிய நடத்திலே சென்று அதை கேட்க வேண்டும். அதனாலே சென்று கேட்டார் அக்காலத்தில் திருக்கோட்டியூர் நம்பி. எதுக்காக சொன்னால் இப்போ சமீப காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சொல்கிறவா நிறைய பெருகி போட்டா, கேட்குறவாழ காட்டிலும் சொல்கிறவா அதிகமாக இருக்கானு. எங்கே திறந்தாலும் எத்தை திறந்தாலும் இந்த இதில் ஃபோனில் எத்தை பார்த்தாலும் சொல்கிறா. யார் எல்லோரும் சொல்கிறாண்ணா, சொல்கிறவா 4 வார்த்தை தெரிஞ்சாலும் சொல்கிறா, எல்லோரும் சொல்கிறா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது எதுக்கு இவ்வளோ சொல்லணும்? கேட்பது தான் ரொம்ப ஆனந்தம்ண்ணா. இருக்கிறதுலே ஆனந்தம் எதுனா கேட்கறது தான் ரொம்ப ஆனந்தம். சொல்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் இப்போ சொல்லணும்னா இத்தனையும் பார்த்துன்னு வந்து எல்லாத்தையும் மனசில் தரிச்சுண்டு ஏதாவது குறிப்பு அதெல்லாம் இல்லாமல் உபன்யாசம்னா அதெல்லாம் குறிப்பெல்லாம் வச்சுன்னு அதெல்லாம் வேண்டாண்ணா. எல்லாத்தையும் தரிச்சுக்கணும், சொல்லணும். எவ்வளோ இருக்குது இதில். எப்படி இருக்கும் காலத்தில் இது இத்தனை பரிசிரமப்பட்டு கடைசியில் இதெல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் இன்றைக்கி என்ன உபன்யாசம் சொன்னார் நன்னாவே இல்லையேன்னு வேறு சொல்லிட்டு போடுவா, அதை வேறு கேட்டுக்கணும், அப்படியும் உண்டு. அதனால் அவ்வளோலாம் ஆன அப்புறம் அதுவும் வேறு உண்டு. அதனால் சொல்கிறது இவ்வளோ சிரமம் இருக்குது, அதுக்காக தெரிவித்தேன். ஆனால் கேட்பதுன்னு சொன்னால் என்ன அப்படின்னா, கேட்பதில் இந்த சிரமங்களே கிடையாதுண்ணா. ஆனந்தமாக இருக்குது, காது 2ம் திறந்துருக்கு, ஆனந்தமாக அது பாட்டில் சப்தமானது உள்ளே போயிட்டே இருக்குது. நம்ம பாட்டில் கேட்கலாம், நினச்ச போது கொஞ்சம் நடுவில் தூக்கம் வந்தால் தூங்கவும் தூங்கிக்கலாம், அதுலேயும் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல.
அதனால் கேட்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது கேட்பது என்று சொன்னார். ஆனால் விடத்தில் சொல்கிறதுனா அது ரொம்ப சிரமமானது விடத்தில். ஆனால் கேட்பது என்பதற்கு அது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தெரிவித்தேன். பிரசங்காத்து திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளினார் எம்பெருமானார். 18 தடவை எழுந்தருளிய காலத்தில் நிதியாக சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். விடத்தில் நடுவில் எம்பெருமானார் எம்பெருமானுக்கு அதிகாரி சம்பத்தில் ஒவ்வொரு தடவை போகும் காலத்துலேயும் திருக்கோட்டியூர் நம்பி இல்லை உமக்கு இதில் ஒரு குறை இருக்குது, இதை சம்பாதித்து இந்த அடுத்த தடவை வாரும், இதில் ஒரு குறை இருக்குது, அடுத்த தடவை இதை சம்பாதிச்சுட்டு வாரும் என்று சொன்னார்ன்றதெல்லாம் இருக்கே. அதெல்லாம் பிற்பட்ட காலத்தில் யாரோ தெரிவிக்கக்கூடிய அர்த்தங்கள். அது ஒரு நாடும் சேராது. ஏன்னா எம்பெருமானாருக்கு அப்படிப்பட்ட குறைகள் எதுவுமே கிடையாது. எம்பெருமானாருக்கு குறைகள் எதுவுமே கிடையாது. ஏன் இப்போது திருப்பி அனுப்பினார் அப்படின்னா அர்த்தத்தினுடைய பெருமை இருக்க, சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தினுடைய பெருமை லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியணும்டா. எம்பெருமானார் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த அர்த்தத்தை பெற்றார், அதனுடைய பெருமை என்னன்னு தெரியணும். எம்பெருமானாருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கி சுலபமாக அந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடச்சி விடுறது. அதனால் என்ன ஆகுதுன்னா அதில் அதனுடைய கௌரவ புத்தியே இருக்க மாட்டேங்கிறது, அந்த பெருமையும் தெரிய மாட்டேங்கிறது, கௌரவ புத்தியும் அதில் இருக்க மாட்டேங்கிறது. இதனால் எம்பெருமானார் இவ்வளவு சிரமப்பட்டு அந்த காலத்தில் பெற்றார் என்று இருந்தால்தான் லோகத்தில் இருக்கிறவாளுக்கு எவ்வளவு விசேஷமான அர்த்தம். அந்த அர்த்தம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய ஆச்சாரியன் இதை நமக்கு உபகரித்தானே, நீசனே நிறைவொன்னுமில்லேன், ஒன்றுமே இல்லை நம்மிடத்தில். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு அந்த அர்த்தத்தை நம்முடைய ஆச்சாரியன் இன்றைக்கி தெரிவிக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக பெற்றார் அந்த காலத்தில் எம்பெருமானார்னு அந்த அர்த்தத்தினுடைய பெருமை தெரியணும் லோகத்தில் இருக்கிறவாளுக்குன்றபடினாலே திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரை நடக்க வைத்தாரே தவிர எம்பெருமானாருக்கு பெருமை இல்லை என்றோ எம்பெருமானாருக்கு பூர்த்தி இல்லை என்றோ ஆங்காங்கே குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகளெல்லாம் நிறைவேறி அவர் வர வேண்டும், அப்புறம்தான் இவருக்கு 18வது தடவை சொல்ல வேண்டும் என்கிற எந்த ஒரு மனோபாவனையும் திருக்கோட்டியூர் நம்பிக்கை கிடையாது. நன்னா தெரியும். ஆள வந்தார் சொல்லியிருக்கார், இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு போய் எம்பெருமானாருக்கு சேர்க்கணும். இது ஐஸ்வர்யம். சரமஸ்லோகார்த்தம் தான் ஐஸ்வர்யம். இந்த சரமஸ்லோகார்த்தமாகிற ஐஸ்வர்யத்தை கொண்டு போய் எம்பெருமானாருக்கு நீர் கொடுக்க வேண்டும்னு ஆள வந்தார்னா சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் காலத்தில் திருக்கோட்டியூர் நம்பி சொல்லணும்னு தான் காத்துருக்கார் எம்பெருமானார். ஏன் சொல்லலைன்னா அர்த்தத்தினுடைய பெருமை நமக்கு தெரிய வேண்டும் என்கிறபடினாலே 18 முறை நடக்க வைத்தார் அக்காலத்தில் சுவாமி எம்பெருமானாரைன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அர்த்தத்தைத்தான் எம்பெருமானார் கேட்டார். கேட்ட அர்த்தத்தைத்தான் பாரினில் சொன்ன விராமானுஷன். லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அது முக்கியமானது. எம்பெருமானார் கேட்டார். கேட்ட உடனே அங்கேயே திருக்கோட்டியூரில் கோபுரத்து மேலே ஏறினார். எல்லாருக்கும் சொல்லிட்டார். தவறான அர்த்தம். ஒரு நாளும் அப்படி சொல்லவில்லை எம்பெருமானார். ஒரு நாளும் அதை செய்ய மாட்டார். எல்லாரும் என்ன சொல்கிறா, ஏதோ மோட்சத்துக்கு போகிற மந்திரத்தை சொல்லிட்டார். மோட்சத்துக்கு போகிற மந்திரத்தை எம்பெருமானார் சொல்லிட்டார். கோபுரத்து மேலே ஏறினார். முதல்ல என்னார், எல்லாருக்கும் மோட்சத்துக்கு போகிற மந்திரத்தை சொல்லிட்டார். சம்பிரதாயத்தில் மோட்சத்துக்கு போகிற மந்திரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சம்பிரதாயத்தில் இவ்விடத்துல மோட்சத்துக்கு போகிற மந்திரம்ன்றதுலாம் எதுவுமே கிடையாது. இவ்விடத்துல எதனாலே நமக்கு பேருனா அர்த்தத்தாலே. மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கிறபடினாலே தான் நமக்கு பேரே தவிர ஒரு நாளும் மந்திரத்தை ஜபம் செய்வதோ மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறது பண்ணுறது அதனால எல்லாம் இங்கே மோட்சம் என்று சம்பிரதாயத்திலே பூர்வர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அது முக்கியமான மோட்சத்துக்கு போகிற மந்திரம்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இவ்விடத்துல. அப்படிப்பட்டது கிடையாது. அதே போல் எம்பெருமானார் யாருக்கு சொல்லுவார், யாருக்கோ சொல்லுவாரா? ஒரு நாளும் கிடையாது. கண்ட வழிப்போக்கனுக்கும் இதில் என்ன சம்பந்தம்னா ஒரு நாளும் கிடையாது. அப்படி சொன்னால் அவைதிகராக போயிடுவார் எம்பெருமானார். அவைதிகராக போயிடுவாரே தவிர இதில் ஆசை இருக்கணும், இதை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும், இச்சை இருக்கணும், ஆசை. அப்படிப்பட்டவர்க்குத்தான் எம்பெருமானார் சொன்னார். எம்பெருமானாருடன் 18 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து போனார்களே கூட, நமக்கும் இது கிடைக்கும்னு நினைத்து நடந்து போனார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு தெரிவித்தார். அதே போல் திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடியவர்கள், இந்த திருக்கோட்டியூர் நம்பி விசேஷ ஞானத்தோடு கூடியிருக்காரு, ஏதாவது வாய் திறந்து வார்த்தை சொல்ல மாட்டாரா, ஏதாவது எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடாதா இவர் என்று காத்து கிடந்தார்களே ரொம்ப காலமாக ஆசை கொண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு தெரிவித்தார். ஏகாந்தமான இடத்துல தான் சொன்னார். இடத்துல மேல்தளத்தில் திருக்கோட்டியூரில் மேலே விமானத்துக்கு ஏறி போகிற வழி இருக்குது, இந்த படி இருக்குது, அந்த படியிலே தான் தெரிவித்தாரே தவிர அந்த மேல் தளம் அந்த இடத்துல தான் எம்பெருமான் சன்னதி பக்கத்தில் மேலே எழுந்தருளியிருக்கான எம்பெருமான் அந்த சன்னதி பக்கத்தில் அந்த தளத்தில் தான் தெரிவித்தாரே தவிர ஒரு நாளும் அங்கே மேலே ஏறி கோபுரத்து மேலே ஏறினார், அங்கிருந்து சொன்னார் என்பதெல்லாம் அபத்தம். அது ஒரு நாளும் சேரவே சேராது.
எம்பெருமானார் அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடியவர் அன்று. எல்லாம் யாருக்கு சொல்லணும்? அதிகாரிகளுக்குத்தான் சொல்லணுமே தவிர அனதிகாரிகளுக்கு ஒரு நாளும் இந்த மந்திரமானது காதிலே படக்கூடாதுண்டு. இது மந்திர தோஷம், அது தோஷம் ஏற்படும், ஒரு நாளும் அது ஏற்படவே கூடாது. மந்திர பரிபவம் என்று காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரிகள். மந்திரத்தில் அவமரியாதை கொண்டு அப்படி சொல்வதுன்னு நடந்திருக்க, அது சொல்வது ரொம்ப தவறாது. எல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் அலற விட்டுட்டா என்ன அநியாயம். இப்படி ஒரு நாளும் கூடாது. அது எப்படி இருக்கணும்? அது காதிலே சொல்லக்கூடியது, மற்ற பேருக்கு செவிப்படக்கூடியது அன்றுனா அது திருமந்திரமோ துவயமோ சரமஸ்லோகமோ எப்படி இருக்கக்கூடியது? அது ஆச்சாரியன் உபதேசம் பண்ணோம். அது காதிலே சொல்லக்கூடியது ஒன்றே தவிர மைக்கிலையும் அதையும் போட்டு அலற விடுறதுக்கு அது இருக்கிறது ஒரு நாளும் கிடையாது. சரி, பிரசங்காத்து எல்லாம் எத்தனையோ அபதங்கள், எத்தனையோ பாபத்துக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்து செல்கிறது, அது நிற்கா. ஆக இப்படி அக்காலத்தில் எம்பெருமானார் நிதியா பெற்றாரே, அதைத்தான் பாரினில் சொன்ன விராமானுஷன் அவரை பணியும் நல்லோர் என்று எம்பெருமானார் இருக்காரே இதை சொன்னார். எம்பெருமானார் சொன்னதை அதெல்லாம் கேட்டு அவரிடத்துல மிகுந்த ஈடுபாடோடு கூடியிருந்தார். அவர்களுடைய அடியவர்கள், எம்பெருமானாருடைய அடியவர்கள் இருக்காளே, அவர்கள் விஷயத்திலே என் ஆவியும் சிந்தையுமே என்று, என்னுடைய பிராணன் சிந்தையெல்லாம் அவர்கள் விஷயத்திலே இருக்கணும் என்று தெரிவிக்கிறார். இடத்துல எம்பெருமானாருடைய அடியவரான சுவாமி கூரத்தாழ்வானுடைய சிஷ்யர் தான் இந்த திருவரங்கத்தமுதனார் ராமானுஷ நூத்தந்தாதியை ஏற்றவர். ஆக அப்படிப்பட்ட இந்த சிஷ்யரான திருவரங்கத்தமுதனார் அவர் இருக்கார ரொம்ப ஈடுபடுறார். கூரத்தாழ்வானத்தில் மிகுந்த ஈடுபாடு. முடியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சுமக்குறும்பாம் குடியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் படியை கடக்கும் ராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே என்று ஆச்சரியமாக பாசுரம் பாடுகிறார். இதே ராமானுஷ நூத்தந்தாதியில் 7ஆம் பாசுரம் முடியை கடக்கும் பெரும் புகழான். எல்லாம் வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னா குரத்தாழ்வான்னு சொன்னா என்ன பெருமை, என்ன பெருமை. ஆச்சாமகோச்சர மகாகுண தேசிகாகிரே கூராதிநாத கதிதாகில நைச்சபாத்திரம்னு கொண்டாடுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் எதிராஜ விம்சதியில். எவ்வளவு பெருமை கூரத்தாழ்வானுக்கு. முடியை கடக்கும் பெரும் புகழான். வார்த்தைகள்லாம் அப்பாற்பட்டவர்னா, வாயாலையும் அவருடைய பெருமையை பேச முடியாது. வாச்சாமகோச்சர், அது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் மொழிபெற்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். வாக்குக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய பெருமையை வார்த்தையாலே சொல்ல முடியாது கூரத்தாழ்வானுடைய பெருமை. அப்படிப்பட்ட பெருமையோடைய கூடியவர், மொழியை கடக்கும் பெரும் புகழோடைய கூடியவன், வஞ்சமுக்குறும்பாம் குடியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய என்று முக்குறும்பை அறுத்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். இடத்துல அவருக்கு ஐஸ்வர்யத்தாலே பெரிய தனவந்தர், ஐஸ்வர்யத்தாலே அவருக்கு அகங்காரம் கிடையாது. அதே போல் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், அதனாலேயும் குலத்தாலேயும் அவருக்கு அகங்காரம் கிடையாது. குலத்தாலேயோ தனத்தாலேயோ அதே போல் நமக்கு நல்ல ஞானம் இருக்கிறது. அவ்வளோ ஞானத்தோடைய கூடினவர் கூரத்தாழ்வான். ஞானம் இருக்கிறதுன்னு அதனாலே அகங்காரமானா, அதனாலேயும் அகங்காரம் கிடையாதுன்னு. வித்யாதனோ அதே போல் வித்யாமதோ தனமதோ திருத்தியா அபிஜனோ மதா என்று 3 மதங்கள் அகங்காரங்கள் ஏற்படுகிறது லோகத்தில். நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தேன் அப்படின்றது அகங்காரம். நிறைய தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னா அது அகங்காரத்துக்கு விஷயமா இருக்குது. அதுக்கு மேலே நிறைய பணம் காசு இருக்குன்னா அகங்காரம். ஆக இதெல்லாம் இருக்கே இந்த அகங்காரம். இந்த குறும்பு எதுவுமே இல்லாதவர், அது இருந்தவர். ஒருத்தருக்கு பணமே இல்லை, அவன் அகங்காரமே இல்லைண்ணா அப்படின்னா பணம் இருந்தால் தானே அகங்காரம் படுறதுக்கு அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. பணம் இருக்கணும் முதல்ல. இருந்தவன் அவன் அகங்காரம் படலைன்னா தான் விஷயம் விடத்துல. அதை போல இருந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான்னு தெரிவிக்கிறார். அதனாலே வாக்குக்கெல்லாம் அட்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் இருக்காரு, அவர் போல்வார். அவரிடத்துல என்னுடைய மனசானது எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கிறதுனா என்று தெரிவிக்கிறார். இடத்துல வாச்சா யதீந்திர மனசா வபுஷா சயுஷ்மத் என்று தெரிவித்தார் மணவாள மாமுனிகள். இடத்துல எதிராஜ விம்சத்திலே வாச்சா யதீந்திர மனசா வபுஷா சயுஷ்மத் கூராதிநாத கதிதாகில நைச்சபாத் இடத்துல என்று இடத்துல வாச்சா யதீந்திர மனசா வபுஷாஜயுஷ்பத்து என்று வாக்கென்ன மனசென்ன எல்லாம் எம்பெருமானாருடைய திருமேனியிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூரத்தாழ்வான் முதலியவர்கள். அவர்களெல்லாம் அவளெல்லாம் தான் என்னுடைய சிந்தைக்கு விஷயமாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் என்னுடைய பிராணன், அவர்கள்தான் என்னுடைய சிந்தை என்று தெரிவித்து, இப்படிப்பட்ட சிந்தைக்கு விஷயமாக இவர்கள் ஆகிறபடினாலே நான் எப்படி இருக்கேன்னா, ஆரெனக்கென்று நிகர் சொல்லில், ஆரெனக்கு இன்று நிகர், எனக்கு யார் சமம்னா எனக்கு சமம் யாருமே இல்லை. சொல்லப்புக்கால் எனக்கு சமம் யாருமே இல்லைன்னு தெரிவிக்கிறார் இடத்துல திருவரங்கத்தமுதனார்.
இப்படி கூட சொல்லிக்கலாமா? இதைத்தான் கீழே கேட்டுட்டே எனக்கு சமம் யாரும் இல்லைன்னு சொல்லிக்கொள்கிறாரே, இப்படி சொல்லிக்கொள்ளலாமா என்று சொன்னால் இப்படி சொல்லலாம். எப்போ சொல்லலாம் என்று சொன்னால் இடத்துல ஆச்சாரிய அபிமானம், அந்த ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் சொல்லலாம். என்னுடைய ஆச்சாரத்தில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குது, அதனாலே எனக்கு சமமாக யாரும் இல்லை என்று தெரிவித்து கொள்ளலாம்னு பார்க்கிறோம். அதை சொன்னவர் யார் என்றால் சொன்னவர் சுவாமி எம்பார் தெரிவிக்கிறார் அற்புதமாக. கீழே முதல்லையே தியான ஸ்லோகத்திலேயே விண்ணப்பித்தேன் அதை. அதாவது பற்பமெனத்திகள் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கடலும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விடி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரி சுதன்கடல் சூடிய முடியும் கணனர் சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகன் இதயத் துளதாள் இல்லை எனக்கெதிரேன்னு தெரிவித்தார் எம்பார். எம்பெருமானாருடைய வடிவழகு இருக்கே, அது திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் இடத்துல ஆச்சரியமாக கொண்டாடி இந்த வடிவழகோடே கூடின எம்பெருமானார் இருக்காரு. அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவர் எப்பொழுதும் அவருடைய வடிவழகு என்னுடைய நெஞ்சில் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறபடினாலே எனக்கு சமம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். இதை சாத்விக அகங்காரம் என்று தெரிவிப்பார்கள் பூர்வாச்சாரியர்கள். சாத்விக அகங்காரம்னா என்ன அப்படின்னா இடத்துல சத்வகுணத்தாலே ஏற்படக்கூடிய அகங்காரம். அதாவது எம்பெருமானிடத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்குது, அதனால் எனக்கு சமம் யாரும் இல்லை. அதை காட்டில் என்ன விசேஷம்னா எம்பெருமானார் இடத்துல ஈடுபாடு இருக்கிறது, அதனாலே எனக்கு சமமாக யாரும் இல்லை என்று சொல்வதற்கு அது ரொம்ப விசேஷம். அதை காட்டினவரே சுவாமி எம்பார் தான் என்று பார்க்கிறோம் இவ்விடத்தில். இப்படிப்பட்ட அர்த்தம் எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு இருக்கு, எனக்கு சமமாக யாரும் இல்லை. அதை தெரிவித்தவர் எங்கள் ஆழ்வார் சொல்வார், வழக்கையால் இடக்கை சங்கம் இவரோட மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ மண்ணின் விஷயம். எனக்கு சமமாக யார் இருக்கான்னா எம்பெருமான் எனக்குள்ளே இருக்கான். வழக்கையாழி இடக்கை சங்கம் சங்க சக்கரத்தை ஏண்டின எம்பெருமான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்று எனக்குள்ளே எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கான். என்னுடைய ஜிக்வா சிம்மாசனாதிபதியாக நாக்கிலே சக்கரவர்த்தியாக இருந்து என் வாயிலாக திருவாய்மொழி அவதரிக்கும்படியாக பண்ணியிருக்கானே, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எப்பொழுதும் என்னுள்ளே வீற்றிருக்கிறபடினாலே எனக்கு சமம் இந்த லோகத்தில் யாருமே கிடையாதுன்னு ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்தில் தெரிவித்தார். ஆனால் எம்பெருமானார் விஷயத்தில் தெரிவித்தார் காலத்தில் எம்பெருமானார் எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறபடினாலே எனக்கு சமமானவர் யாருமே கிடையாதுன்னு சொன்னார். ஆனால் திருவரங்கத்தை முந்தனார் அதுக்கு மேலே ஒரு படி போய் எம்பெருமானார் அன்றுனா எம்பெருமானாருடைய அடியவர்கள் இருக்காளே, அவா என்னுடைய மனசில் ஹிருதயத்தில் எப்பொழுதும் இருக்கிறபடினாலே என் ஆவியும் சிந்தையுமே எனக்கு இன்று நிகர் சொல்லில் எனக்கு யார் சமம்னா எனக்கு யாரும் சமம் கிடையாது. ஏன் அப்படின்னா இடைவிடாமல் எப்பொழுதும் என் மனசு எம்பெருமானாருடைய அடியவர்களிடத்திலே ஈடுபட்டிருக்கு. எம்பெருமான் அன்று எம்பெருமானுடைய அடியவரான ஆழ்வார் அன்று ஆழ்வார்னுடைய அடியவர் மாறன் அடிபணிந்துய்ந்தவரான எம்பெருமானார் என்று எம்பெருமானார் அடிபணிந்துய்ந்தவரான அடியார்கள் இருக்காளே, அவர்களிடத்தில் என்னுடைய பிராணன் மனசு எல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னால் எனக்கு சமமாக யார் இருக்கா, சொல்ல வேணுமா இது என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். இந்த ஒரு பாட்டிலே தன்னை அர்த்தங்கள் ஆச்சரியமாக நிறைந்த பாசுரம், ஒரே பாசுரம் விடத்தில். அப்படிப்பட்ட அற்புதமான பாட்டு விடத்தில் தேரினில் சொன்ன ராமானுஜன்னு தேரிலே அந்த காலத்தில் எல்லா அர்த்தத்தையும் தெரிவித்தானே. அப்படி சொன்ன அந்த எம்பெருமான் மாயன் ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதை, அந்த கீதையினுடைய செம்மை பொருள், அதனுடைய உண்மையான பொருள், ஆர்ஜவமான பொருள் அது தெரியும்படியாக கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன விராமானுஷனை பணியும் நல்லோ. பாரினில் இந்த லோகத்தில் அதையெல்லாம் எடுத்து தெரிவித்தாரே சுவாமி எம்பெருமானார். அப்படிப்பட்ட எம்பெருமானாரை பணியும் அவரையே எல்லாமாக கொண்டிருக்கக்கூடிய நல்லோர் பெரியோர்கள், கூடத்தாழ்வான் போல்வார் பெரியோர்கள் நல்லோர். அவர்கள் திறத்திலே என்னுடைய சிந்தை எப்பொழுதும் அவர்களிடத்திலே இருக்குது. பாரினில் சொன்ன விராமானுஷனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது. அவர்களுடைய கல்யாண குணங்கள் என்ன கல்யாண குணம், சீரினில் அவர்கள் சீர்னா கல்யாண குணம். என்ன கல்யாண குணம், அதுக்கு தான் முதலையே தெரிவித்தேன். கூறத்தாழ்வானுடைய என்ன உயர்ந்த குணம் என்று பார்க்கிறோமாக. அப்படிப்பட்ட சீரினில் சென்று பணிந்தது, அதிலே சென்று சேர்ந்தது என் ஆவி, என்னுடைய பிராணன் என்ன, என்னுடைய சிந்தை என்ன, எல்லாம் எம்பெருமானாருடைய அடியார்கள்.
அவரிடத்திலே சென்று சேர்ந்ததுனா அதனாலே எனக்கு சமம் யார் ஆரணக்கு இன்று நிகர் சொல்லில் எனக்கு சமம் இன்று யார் என்று கேட்டு தலை கட்டக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம் என்று சொன்னால் அது இந்த ஆச்சரியமான பாசுரம். படிப்பட்ட பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை இந்த ஆச்சரியமான கோட்டிலே திருத்தேர் என்ற தினம் தேர்தட்டிலே அவன் சொன்ன ஆச்சரியமான கீதை, அந்த கீதா சாஸ்திரம் அத்தனையும் படித்து கொடுத்தவர் சுவாமி எம்பெருமான். அதனாலே நமக்கு யார் தஞ்சம் என்று சொன்னால் அடியேன் சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பாகவதர்களும் அடியனுக்கு தஞ்சம் என்று தெரிவிக்கிறேன். இடத்துல எம்பெருமானாருடைய சம்பந்தம் பெற்ற அத்தனை பேரும் தான் நமக்கு சேஷிகள், அவர்கள்தான் தலைவர்கள் என்று சொல்ல வேண்டும். அதனாலே என் ஆவியும் சிந்தையும் எப்பொழுதும் உங்களிடத்திலே இருக்கிறது என்று தெரிவித்து தலை கட்டுகிறேன் இடத்துல இந்த உபன்யாசத்தை. ஆக திருத்தேர் தட்டிலே அந்த காலத்திலே அவன் சொன்ன அற்புதமான வார்த்தைகள், அதற்கு மேலாக அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிவித்த எம்பெருமானாருடைய அடியார்கள் அக்காலத்திலே இருந்தவர்கள் குரத்தாழ்வான் போல்வார். அதற்கு மேலே அந்த சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்களே சேஷிகள் என்று தெரிவித்து உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த வருடந்தோறும் நடக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய பாகவதர்கள் இவ்விடத்திலே சேர்ந்து இடத்துல இந்த ஆச்சரியமான 10 தினங்கள் பார்த்தசாரதி உற்சவத்தில் இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு. என்ன ஆச்சரியம்! பார்த்தசாரதி உற்சவம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உற்சவம் இவ்விடத்தில் கண்டருளீரான் நம்முடைய பார்த்தசாரதி. அப்படிப்பட்ட இந்த ஆச்சரியமான உற்சவத்தில் அப்படிப்பட்ட உபன்யாசம்னு எடுத்துருக்கே அது நடக்கணும்னா ரொம்ப முக்கியமானது. இது என்ன இது என்னத்தான் இருந்தாலும் எம்பெருமானை சேவிக்கிறோம், ததியாராதனம் அது எல்லாம் இருக்கலாம், கோஷ்டிங்க எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட பெரியோர்களிடத்தில் கேட்பதுன்னு அதையும் அங்கமாக கொள்ள வேண்டும். உற்சவத்தில் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்து போந்தது காலத்தில். அதனாலே இதை போல உபன்யாசங்கள் உற்சவங்களில் நடப்பது என்பதற்கு அது ரொம்ப சிறந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த கைங்கரியம் அது சாதாரணமானதன்ற ரொம்ப உயர்ந்த கைங்கரியம். ஏன்னா அத்தனை பேரை கூட்டி விடத்தில் பல மகனீயர்கள் அவர்களை எல்லாம் இவ்விடத்தில் அழைத்து ஒருத்தர் வெளியூர்லேருந்தெல்லாம் அநேகம் பேர் இங்கே வந்து சொல்லும்படியாக செய்ய வைக்கிறார்னு சொன்னால் இது மிகச்சிறந்த கைங்கரியம். அப்படிப்பட்ட கைங்கரியத்தில் பங்குபடக்கூடிய அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஏன்னா இத்தனை பேரும் கேட்கணும் இல்லையோ, வரவா வந்து சொல்கிறவானோ சொல்லலானா உட்காந்து கேட்கணுமே, யாருமே கேட்கறதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் அது ரொம்ப முக்கியமானது இல்லையோ. அதனால் எல்லோருக்குமே இதில் பங்கு உண்டு, அத்தனை பேரும் கேட்கிறீர்கள். அதுக்கு மேலே இதை நடத்தக்கூடியவர் முக்கியமாக இடத்துல இருக்கக்கூடியவர் நம்முடைய குரத்தில் சேர்ந்தவர், குரத்துக்கு சென்று சேர்ந்தவர், அங்கேயே போய் அங்கேயே நித்தியவாசம் பண்ணி கொண்டு அற்புதமாக பல கைங்கரியங்களை செய்து போகக்கூடிய ஸ்ரீமான் ராமானுஜதாசன் சுவாமி, அதாவது சின்னூர் ராமானுஜதாசன் சுவாமின்னு அவருக்கு பிரசித்தமான பேர் இருக்கிறது, திருநாமம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கு அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே, இப்படிப்பட்ட அவகாசத்தை அடியனுக்கு கொடுத்தமைக்கு அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே என்று நன்றியை தெரிவித்து கொண்டு, அதே போல் இத்தனை காலம் நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு அடியேன் உங்கள் அத்தனை பேரிடத்திலையும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். குற்றம் குறைகள் இருக்க க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்தே விஸ்வவித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநார்த்தாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.